சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 2 முக்கியமான புதிய அப்டேட்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதார் அட்டையை அனைவரும் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும், இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு அப்டேட்டை, ஒரு சூப்பரான அப்டேட்டை ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கிறதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்குமே ஒரு முக்கியமான அடையாள அட்டையாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆதார் அட்டை இல்லாமல் நம்மளால எந்த ஒரு விஷயமுமே செய்ய முடியாது. இந்த நிலையில் முதல் அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் 5 இல்லைனா 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு அவங்களோட ஆதார் அட்டையை கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம்கள் வந்துட்டு அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே வந்துட்டு நடத்த போறதாகவும், இதற்கு பிரத்யேகமாக ஒரு செயலியும் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும், நீங்க பள்ளிகளுக்கு போயிட்டு பயோமெட்ரிக் எனப்படும் கண் கருவிழி படலம் மற்றும் கை விரல் ரேகையை அனைத்து ஆதார் அட்டை உள்ள பால் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே புதுப்பித்தாகணும் அப்படின்றத கம்பல்சரியா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மேபி நீங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த அப்டேட்டை பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு, ஜேஇஇ, சியுஇடி போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு பெயர்களை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படும். எனவே நிலுவையில் உள்ள பயோமெட்ரிக் புதுப்பிக்கும் பணிகளை முடிக்க பள்ளிகளில் முகாம்கள் நடத்த வேண்டும். அப்படி இருக்கிறத கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 5 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவசமாக புதுப்பிப்பு அப்படின்றதையும் 5லிருந்து 7 வயதிற்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் 15 to 17 வந்துட்டு அவங்களுக்கு இலவசமாக நடைபெறும். ஸோ புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இதுக்கு மேலே அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக, நிறைய மக்கள் அவங்களோட ஆதார் அட்டையை எப்படியாச்சும் ஒரு வகையில் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னும், நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு சென்று வரணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னும், இனிமேல் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட ஆதார் அட்டையை பதிவிறக்கம் மற்றும் வந்து ஆதார் கார்டை வந்து பெற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் கம்பல்சரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். UIDAIயோட அஃபிஷியல் வெப்சைட் www.uidai.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு அதில் மை ஆதார் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஆதார் PVC அட்டையை ஆர்டர் செய் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கேப்ஷா இல்லை OTP வர்றதெல்லாம் கொடுத்து 50 rupees வந்து பே பண்ணிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கே வந்து ஆதார் அட்டை வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஐடென்டி ப்ரூஃபாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேன் கார்டோ, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.